ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை சாதனைகளில் அடுத்ததாக வரக்கூடிய காமேஸ்வரி எச்சனையை எப்படி சித்தி பண்ணுறங்கிற முறையை தான் வந்து இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காமேஸ்வரி எச்சனையை வந்து நம்ம சித்தி பண்ணுறதுனால நீடித்த இளமையும் மரணமில்லாத வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். மரணமே நமக்கு வராத அப்படின்னா மரணம் வந்து நமக்கு ஏற்படும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு நார்மலாக நாம் வந்து ஒரு 60 வயசு வரைக்கும் 70 வயசு வரைக்கும் வாழ்கிறோம் அப்படின்னா இந்த எச்சனிகளோட உதவியால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1000 வருடங்கள் 2000 வருடங்கள் 10,000 வருடங்கள்ன்ட்டு நம்மளுடைய வாழ்நாளை வந்து நீட்டிக்க முடியும். மரணத்தை வந்து நம்ம தடுக்க முடியாது. ஆனால் நம்ம விரும்பிய நேரத்தில் மரணிக்கும் ஆற்றலை வந்து நம்ம பெற முடியும். செல்வ சுகபோகங்களை வந்து நம்ம பெற முடியும். இதை வந்து பார்த்திங்கன்னா தொன்று தொட்டே வந்து பார்த்திங்கன்னா எச்சனைகளை வசப்படுத்தி செல்வாக்காக வாழ்ந்த மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே எச்சனைகளால் வீழ்ந்தவங்களும் வந்து இருக்காங்க. இதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோங்கிற முறையில் தான் வந்து இருக்குது. இந்த எச்சனை சாதனை வந்து பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் வந்து கிடையாது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எச்சரிக்கை செய்வாங்க. எல்லாருமே வந்து பயப்படக்கூடிய சாதனை எதுனா வந்து அது எச்சனை சாதனையாக தான் இருக்கும். ஏன்னா அப்பேற்பட்ட பல்வேறு சோதனைகளை வந்து உள்ளடக்கியதான் வந்து இந்த எச்சனை சாதனைங்கிறது. சாதாரணமாக வந்து எதையும் நம்ம அடைய முடியாது. மனதை வந்து திடப்படுத்தி இந்த எச்சனை சாதனை வந்து நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் சுகபோக வாழ்க்கை வந்து நீங்கள் வாழ முடியும். விரும்பிய இடத்திற்கு வந்து சென்று வர முடியும். விரும்பிய பொருட்களை வந்து நம்ம பெற முடியும். எல்லா விதமான சுகபோகங்களையும் வந்து நம்ம இந்த எச்சனை மூலமாக வந்து நம்ம அனுபவிக்க முடியும். ஆனால் எச்சனையை வந்து எக்காரணம் கொண்டும் தவறான நோக்கத்தோடு வந்து பார்க்கக்கூடாது. தாயாகவும் சகோதரியாகவும் தான் நம்ம வந்து பார்க்கணுமே ஒழிய அதற்கு மாறாக காதலியாகவோ மனைவியாகவோ வந்து நம்ம இந்த மாதிரி எண்ணத்தோடு பார்த்தோம் அப்படின்னா எச்சனையோட கடுமையான சாபத்துக்கு வந்து ஆளாக நேரிடும். அதனோட முடிவு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே வந்து சொல்ல முடியாது. அவ்வளவு மோசமான ஒரு மரணம் வந்து நமக்கு ஏற்படுத்தும். அதனால் இதை வந்து எப்பயுமே வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். எச்சனை சாதனை வந்து பார்த்திங்கன்னா மிகவும் வந்து ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் ஆரம்பகால சாதனைகள் இத்தகைய சாதனைகள் வந்து ஈடுபடக்கூடாது. இதெல்லாம் வந்து யாருக்கு வந்து அப்படின்னா தெய்வ உபாசனை வந்து சித்தி செய்தவங்களுக்கு தான் வந்து இத்தகைய எச்சனை சாதனைகள் வந்து செய்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து ஆரம்பகால சாதனைகள் வந்து இத்தகைய சாதனையில் வந்து ஈடுபடாதீங்க. இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிங்க. யாரும் இத்தகைய பயிற்சியில் வந்து ஈடுபட வேண்டாம். இது வந்து அழிவின் பாதைக்கு வந்து நம்ம இட்டு செல்லும். ஏன்னா பூஜை முறையிலையோ அல்லது ஏதாவது ஒரு தவறான ஏற்பட்டாலோ எச்சனையோட கோபத்துக்கு ஆளாக நேரிடும். எச்சனையோட கோபத்துக்கு ஆளாக நேரிட்டால் வந்து நமக்கு பயங்கரமான துன்பத்தை கொடுக்கும், துர்மரணத்தை ஏற்படுத்தும், கஷ்டத்தை வந்து கொடுக்கும். அதனால் கவனத்தில் எடுத்துக்கோங்க. எக்காரணம் கொண்டும் எச்சனையை வந்து நம்ம மோக எண்ணத்தில் வந்து பார்க்கக்கூடாது. இந்த காமேஸ்வரி எச்சனையை எப்படி சித்தி பண்ணுறங்கிற முறையை வந்து நம்ம இப்போ பார்ப்போம். இந்த எச்சனை பூஜை வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் தான் வந்து நம்ம செய்யணும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி அப்படி இல்லைன்னா வளர்பிறையில் வந்து வரக்கூடிய நல்ல நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் வந்து நம்ம செய்யலாம். 2 குத்து விளக்கை வந்து எடுத்துங்க. அதில் 3 திரியை வந்து ஏற்றி நெய் விளக்கு தான் வந்து ஏற்றணும். எச்சனைகளுக்கு வந்து நெய் தான் வந்து பார்த்திங்கன்னா நெய் விளக்கு ஏற்றி வந்து மந்திரம் ஜபிக்கிறதா வந்து சிறந்தது. அப்படி நெய் விளக்கு ஏற்றி செய்ய முடியாதவங்க நார்மலாக வந்து தீப எண்ணெய் ஏற்றி வந்து நம்ம செய்யலாம். இருந்தாலும் வந்து நெய் தான் வந்து அவங்களுக்கு வந்து மிகவும் பிடித்தது. மல்லிகை மனம் வீசக்கூடிய வாசனை திரவியங்களை வந்து அறை முழுவதும் வந்து ஸ்ப்ரே பண்ணி வைங்க. மல்லிகை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அறை முழுவதும் வந்து அவங்களுடைய மல்லிகை வந்து தூவி வைங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஈஸியாக வந்து வசப்படுத்தக்கூடிய ஒரு முறை வந்து அவங்க வந்து உங்களுக்கு பல்வேறு சோதனைகள் வந்து கொடுப்பாங்க. அவங்க மந்திரத்தை ஏற்ற கனவுல வந்து அவங்கள வந்து தொல்லை பண்ணுவாங்க. நிர்வாணமாக வருவாங்க. உங்களுடைய மனோநிலையை வந்து சோதிப்பாங்க. அவங்கள தாயேன்னு சரணடைஞ்சிங்க அப்படின்னா இதுவரை வாழ்நாள் பார்த்திராத உணவு வகைகள் வந்து கிடைக்கும், துணிமணிகள் வந்து கிடைக்கும், பொக்கிஷங்கள் எல்லாமே வந்து கிடைக்கும். அதற்கு மாறாக நீங்கள் தீவினத்தோடு பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய மோசமான ஒரு முகத்தை நீங்கள் பார்க்க நேரிடும். அதனால் வந்து கவனத்தில் எடுத்துக்கங்க.
இதுக்குரிய மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வீடியோட எண்ட்லேயும் வந்து கொடுக்குறேன். மீண்டும் உங்களை வேறொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.